Welcome to Science Topper. பதினாறாவது கேள்வி டிரெக்டா புக்ல இருந்து வந்த அப்படியே கேள்விதான். மின்னோட்டம் செல்லும் கடத்தியை சுற்றி உருவாகும் காந்தப்புலத்தின் திசையை பார்க்கறதுக்கு சரியா என்ன விதியை யூஸ் பண்ணேன்னு சொல்லி கேள்விக்கிறோம். சரியா, நாங்க பிளமிங் இடக்கை விதி என்ன உண்டிக்கிறோம், பிளமிங் வழக்கை விதி என்று இருக்கிறோம். சரியா, ரைட். அந்த ரெண்டையும் படிக்க முன்னுக்கே ரைட், பிளமிங் இடக்கை விதி என்று சொல்றது என்னென்றால், ஒரு கரண்ட்டை கொண்டு நிற்கிற ஒரு வயர் ஒரு காந்த புலத்துக்கு இடையில இருந்தென்றால், செங்குத்தா இருந்தென்றால், அதுல ஒரு விஷயம் ஒன்று உருவாகும். அந்த விஷய திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பிளமிங் இடக்கை விதி. ஓகே, ரைட். பிளமிங் வழக்கை விதி எதுக்கென்றால், நீங்க ஒரு விஷயம் ஒன்றை கொடுக்குற ரைட், ஒரு கம்பி ஒன்று ஈக்கிற கம்பியை நீங்க மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ ஏதோ ஒரு முறையில ஒரு மூவ்மெண்ட் அசைவு உண்டு. சரி, நீங்க விஷயம் ஒன்றை கொடுத்து அசைக்க வைக்கிற அந்த அசைக்க வைக்கிற கம்பி காந்த புலத்துக்கு செங்குத்தாக வெச்சமண்டா இருந்தென்றால், அப்ப டெஸ்டுக்கு நாங்க பார்த்த கரண்ட்டும் காந்த புலவும் இருந்தால் விசை வந்து ரைட், ரெண்டு இருந்தா மூணாவதால் வந்து. அப்ப பிளமிங் வழக்கை விதி என்ன சொல்றால், மத்த ரெண்டு பேர் அப்படி என்றா நீங்க இப்ப அசைக்க போற, அப்ப விசையும் காந்த புலத்துக்கு இடையில இக போற செங்குத்தா. அப்ப விசையும் காந்த புலமும் இருந்தால் என்ன வரும்னு சொல்ற, அங்க மின்னோட்டம் ஒன்று உருவாகும் சொல்ற. அந்த மின்னோட்டத்துல திசையை கண்டுபிடிக்கிறது தான் என்ன பிளமிங் வழக்கை விதி யூஸ் பண்றது. சரியா, அப்ப அதெல்லாம் என்ன, ஒன்று கரண்ட் திசையை கண்டுபிடிக்க, ஒன்று எதை கண்டுபிடிக்க, விஷய கண்டுபிடிக்க பிளமிங் இடக்கை விதி. இன்னொன்று நான் ரெண்டு விதி வழக்கை விதி என்னொண்டு, மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி என்னொண்டு. இது எதுக்கு தெரியுமா யூஸ் பண்றது, இது எதுக்கு யூஸ் பண்றா நாங்க பாடத்துக்கு இது பார்த்தோம் என்றால், ஒரு கடத்தி ஒன்று ஒரு கம்பி ஒன்று ஒரு வயர் ஒன்று அதனூடாக மின்னோட்டம் செல்லுதான் இந்த திசையில போட்டு காட்டிக்கிற மின்னோட்டம் இப்படி போகுது. நல்லா விளங்க எடுத்துக்கோங்க. எந்த நாங்க சர்க்கிட் எல்லாம் படிச்சுக்கிறதானே, எப்பயுமே ஒரு கரண்ட் கொண்டு போற ஒரு வயரை பார்த்தோம் என்றால், அதுக்கு அதை சுத்தி வர ஒரு காந்த புலம் ஒன்று கட்டாயம் உருவாகும். ரைட், இப்ப மின்னோட்டம் ஒன்று போனா அங்க காந்த புலம் ஒன்று சுவரா ஏற்படும். ரைட், அப்ப இங்க விசை அதொன்றும் இல்ல, இங்க என்ன கரண்ட் போகுதா, இப்ப காந்த புலம் வரும். அந்த காந்த புலத்துல திசையை எங்களுக்கு பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா, கம்பி இப்படித்தானே இருக்கிறது, வள நோக்கி போகுதுதானே கரண்ட். அப்ப கரண்ட் போற திசையில நாங்க இதுதான் சொல்ற வழக்கை விதி என்று, கரண்ட் போற திசையில உங்களோட வலது கையில பெருவிரல் இப்படி வச்சு நீங்க நான் பார்த்த அந்த வளஞ்சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க இப்படித்தானே உங்களோட கை போகும், இப்படி வச்சா இங்களே கரண்ட் போனா இப்ப இப்படி கை போகும். சரியா, பேப்பர்ல நீங்க இப்படி வச்சு பார்க்கணும் ஒண்டோ ரைட், பேப்பர்ல நீங்க இங்கலேக்கோ வச்சு பாக்குறேன். சரியா, பேப்பருக்கு உள்ளுக்கு இல்லாட்டி பேப்பருக்கு எப்படி, பேப்பருக்கு இல்லாட்டி வெளியில, பேப்பருக்கு உள்ளுக்கு இல்லாட்டி பேப்பருக்கு உள்ளுக்கு இல்லாட்டி பேப்பருக்கு என்ன வெளியில சொல்லி வரும். சரியா, இது பேப்பருக்கு வெளியில உள்ளுக்குன்னு பார்க்கலாம் என்றால், இதுல நிறைய விஷயம் மீக்கிறேன்னா, இப்படி ஒரு கரண்ட் ஒன்று கொண்டு போறேன்றால் இப்படி நீ ஹைய வச்சிருந்தால் இந்த சைட்டுக்கு அதை என்ன பேப்பருக்கு வெளி நோக்கி வரும். அப்ப அந்த டைமுக்கு நீங்க என்ன புள்ளிய குறிக்கணும், இப்படி இப்படி உள்ளுக்கு போகும். அப்ப உள்ளுக்கு போக சொல்லிங்க நீங்க இங்க கிராஸ் தான் குறிக்கும். அதை குறிக்கிற மெத்தட் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறான். ரைட், அப்ப எப்படியோ கரண்ட் கொண்டு போக சொல்லிக்கு அங்க வார காந்த புலம் எந்த காந்த புலம் எப்படி இருக்குமென்னு சொல்லி காணத்துக்கு, காந்த புலத்துல திசையை காணத்துக்கு எங்களுக்கு என்ன செய்யலும், பேரும் வழக்கை விதியை யூஸ் பண்ணுவோம். மேலும் இன்னொன்று மேக்ஸ்வெல்லின் தக்கை திருவிதி, நாங்க வலது கைக்கு பதிலாக ஒரு தக்கை ஒன்று நாங்க இப்படி ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருந்தா, இப்படி ஒரு ஆணி ஒன்று இருந்தா, அந்த ஆணியை போட்டு நீங்க இப்படி திருப்ப சொல்லிக்கு அந்த மேலுக்கு இறைச்சி அந்த துண்டு, சரி மேலுக்கு அந்த திருகு, சரி அந்த தக்கை துண்டு, சரி அந்த தக்கை துண்டு திரும்புற திசையை வச்சுக்கொண்டு கைய மாதிரியே தான், ஆனா தக்கை இதை யூஸ் பண்ணினா தக்கை திருகு விதி என்று சொல்றோம். ஸோ அந்த ரெண்டு விதியுமே நாங்கள் யூஸ் பண்றது எதுக்கு, மின்னோட்டம் செல்லும் கடத்திய சூழ உருவாகிற
காந்த புலத்திட திசையை பார்க்கறதுக்கு. ஆகவே எத்தனாவது ஆன்சர்? ஏயும் 16க்கு முதலாவது. அடுத்தது 17வது கேள்வி. ஓகே, 17வது கேள்வியில் என்னென்றால், ஒரு இலையில், சரியா, ஒரு இலையில், அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வர சொல்லிக்க நீங்க உடனே படத்தை வரைஞ்சு கொண்டா ஈஸியா இருக்கும். ஒரு இலைய ஒன்றுல சுயாதீனமா தொங்கவிடப்பட்டுள்ள ஓய்வில் உள்ள ஒரு பொருள் ஒன்று இருக்கிறான். ஓகே, பொருள் ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கிறான். இதுல சமநிலைப்படுத்தப்படாத விஷயம் ஒன்று தொழிற்பற்று இல்லையா? சரியா? அப்ப இங்க வந்து என்ன, சமநிலைப்படுத்தப்படாத விஷயம் ஒன்று தொழிற்படாதுன்னு சொல்லிக்கிறான். சரியா? சமநிலைப்படுத்தப்படாத விஷயம் ஒன்று தொழிற்படாதுன்னு சொல்லிக்கிறான். அப்படின்னா என்ன? சமநிலைப்படுத்தப்படாத விஷயக்கு இன்னொரு பேரு தான் என்ன? சமநரவான விசை, விலையுள் விசை. அந்த எஃப் சமனை மேல வரக்கூடிய அந்த எஃப் தான் என்ன? அந்த விலையுள் விசை, சமநரவான விசை, சமப்படுத்தப்படாத விசை, சமநிலைப்படாத விசை, இதெல்லாம் ஒரே ஆள் தான். சரியா? அப்ப விலையுள் விஷயம் ஒன்று இல்லையா? அவன் அதான் விலையுள் விஷயம் போட்டா நீங்க ஈஸியா பிடிச்சிருேன் அது சொல்லிதான் அவன் சமநிலைப்படுத்தப்படாத விஷயம்னு சொல்லி அதை செல்றான். சரியா? அப்ப விலையுள் விஷயம் ஒன்று தொழிற்பட மாட்டாதான். அது சரியோ இல்லையோ? ஏனென்றா இங்க நிறை வருது, W. இந்த கயிறுல இழுவை வரும். இந்த கயிறுல பொருளை மேல் நோக்கி இழுக்குது. ஆகவே மேல் நோக்கி தான் குறிக்கிறது. பொருளை தாக்குற விஷயத்தான் குறிக்கணும். ஆகவே மேல் நோக்கி குறிக்கிற அப்ப இழுவை. அப்ப இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் என்ன? இந்த பொருள் ஓய்வில் ஈக்கிறண்டால் மேல் நோக்கின விஷயம் கீழ் நோக்கின விஷயம் சமனா ஈக்கணும். ஆகவே W சமன் T ஆக ஈக்கும். ரெண்டும் சமனா இருந்தால், இவரும் 50 இவரும் 50 என்றால், விலையுள் விஷயம் பார்த்தென்றால் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் பார்க்கணும். விலையுள் விஷய டைமுக்கு ரைட். அப்ப கழிச்சமண்டா எத்தனை வரும்? 50 கழிச்சண்டா 0 தான் வரும். ஆகவே வந்து இதுல சொல்லிக்குது சமநிலைப்படுத்தப்படாத விஷயம் வந்து தொழிற்பட மாட்டாதான். தொழிற்பட மாட்டாதே, விலையுள் விஷயத்தின 0. ஆகவே அது சரி. சீரான வேகத்துடன் செல்லும் பொருள் மீது ஒரு விலையுள் விசை தொழிற்படுமா? நல்லா யோசிக்கணும். இதெல்லாம் நான் கிளாஸ்ல எனக்கு தெரியும். இப்ப இந்த பாயிண்ட்கள் எல்லாம் நான் நோட்ஸாக தந்திக்கிறேன் உங்களுக்கு. ஸ்கூல் புக்ல இல்லாததுக்கு நான் இதை நோட்ஸாக தந்திக்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு இது வரக்கூடியது. ஏன் எங்களுக்கு விலையுள் விசை ரைட் 0 ஆகிற இடம் 2 இடம் இருக்கு. உங்களோட புக்கின் படி என்ன? ஒரு இடத்த செல்றேன். என்ன? ஒரு பொருள்ல ஒரு பொருள் ஓய்வாக இருந்தால், ஒரு பொருள் அசையாம இருந்தால் அதுல தொழிற்படிய விலையுள் விசை 0 என்று செல்றோம். அதுல தொழிற்படுற விலையுள் விசை 0 என்று செல்றோம். அது சரி, அது எல்லாருமே ஏற்றுக்கொள்ற. ஓய்வில் ஈக்கிறண்டா அதுல விலையுள் விசை ஒன்று இல்லை. சரியா? விலையுள் விஷயம் ஒன்றே இல்லை. விசைக்கிற விலையுள் விசை இல்லை, கடைசிக்கு 0 தான் நீக்கும். சரியா? அதுதான் அது அசையாம ஈக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுது. நான் சொல்றேன் இன்னொரு இடம் ஈக்கிற, இன்னொரு இடம் ஒன்று ஈக்கிற விலையுள் விசை 0 ஆகும். விலையுள் விசை 0 ஆகும். ஆனால் பொருள் ஓய்வில் இல்லை, அசைஞ்சுக்கோ நீக்குது. அசைய செல்லைக்கு எப்ப விலையுள் விசை 0 வருமானு சொல்லி கேட்டால், மாறா வேகத்துல, சீரான வேகத்துல போச்சலை. ஏன் தெரியுமா? நல்லா யோசியுமோ. ஒரு பொருள் மாறா வேகத்துல போறண்டால், வேகத்தை மாத்தாம போறண்டால், மாறா வேகத்துல போறண்டால் ஆர் மூடுகள் என்ன? ஆர் மூடுகள்ண்டா வேகம் கூடும், அமர் மூடுகள்ண்டா வேகம் குறையும். மாறா வேகத்துல போறண்டா வேகம் கூடுதா? இல்ல, வேகம் மாறல்ல. அவை ஆர் மூடுகள் இல்ல, ஆர் மூடுகள் இல்ல. ஆர் மூடுகள் என்ன? 0. அமர் மூடுகள் அதுவும் 0. எப்ப? மாறா வேகத்துல போச்சலைக்கு. ஏன் மாறா வேகத்துல போச்சலைக்கு நீங்க இந்த சாம்பாட்டை பாவிச்சென்றால் இறுதி வேகமும் 30 தான், ஆரம்ப வேகமும் 30 தான். எதுக்கு? ஒரே வேகத்திலேயும் போறது, வேகம் கூடல்லே குறையவும் இல்லை. ஆவே வீசய யூ சொல்லி போட சொல்லைக்கு 30 கழிச்சண்டா 0 ஆயிரும். இப்ப மேலே கீக்கிற பெருமானம் 0 ஆயிட்டா கீழுக்கு எவ்வளவு டைம் இருந்தாலும் ஏக்கு விட என்ன? ஏ சமம் 0 தான். அது எங்களுக்கு உங்களுக்கு மனசாலே எடுத்துறையிலும் வேகம் கூடல்ல. அதுக்கிட்டையும் ஆறு மூடுகள் 0 மனசாலே எடுத்துறையில்மனா. ஆறு மூடுகள் 0. இப்ப ஆறு மூடுகள் 0 வச்சு எப்படி நீங்க விஷய 0 சொல்ற? இங்கதான் யாரு எக்ஸ் சமன் எம்ஏ சமன்பாடு இருக்கிற யாப்போமிக்குதா? அப்ப ஆறு மூடுகள் 0 ஆயினால் இந்த திணிவு 1000 கிலோ அல்ல 10,000 கிலோகிராமா இருந்தாலும் இங்க பெருக்கிப்படும் போது கடைசி ஆன்சர் எஃப்க்கு என்ன விட வரும்? 0. விலையுள் விசை 0 ஆகுது. ஆனா பொருள் அசையுது.
பொருள் அசையுது, விளைவிசை பூச்சியம். அது எங்கப்ப பொருள் மாறா வேகத்தில் செல்லும் போது. அப்ப இது ஒரு சமநிலையா இல்லையா? இது ஒரு சமநிலை, இது ஒரு வகையான பேலன்ஸ் தான், இதுவும் ஒரு வகையான பேலன்ஸ் தான். சரியா? சமநிலை என்றால் ஓய்வாயிக்கொண்டுமண்டே இல்ல, ஓய்வில் இருக்கலாம் அல்லது மாறாவேகத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கலாம். சரியா? மாறாவேகத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கலாம். இதுல சொல்லியிருக்கிறான் சமநிலைப்படுத்தப்படாத விஷயம் வந்து தொழிற்படுமா எஃப் தொழிற்படுமா இல்ல, எஃப் சமன் பூச்சியம். ஆகவே ரெண்டாவது கூற்று பிழை. அப்ப இப்பவே எங்களுக்கு ஆன்சர் எடுத்துரையிலுமா? கேட்டீங்கிறது உண்மையான கூற்று. அப்ப பி வரத்துக்கு இயலாம். ஆகவே ரெண்டாவது ஆன்சர் வரையலாம், நாலாவது ஆன்சர் வரையலாம். எங்களுக்கு ஈக்குவல் ஆப்ஷன் என்ன? ஒன்றோ முதலாவது இல்லாட்டி மூணாவதுக்கு தான் போகணும். ஒன்றோ மூணாவது இல்லாட்டி முதலாவதுக்கு தான் போகணும். எங்களுக்கு தெரியும் ஷுவராக ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருது. அப்ப மூணாவது ஆன்சரை பார்க்கத்தான் வேற வழி இல்லை, இல்லாட்டி விடைக்கு போறதுக்கு இல்லை. மூணாவது சி என்ன சொல்றான்? ஒரு கிடை மேசை மீது உடனே மேசையை கீறிடும். கிடை மேசை மீது ஒரு பொருள் ஒன்றை ஓய்வுல வச்சுக்கிறான். உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு பொருளை கீர்ணத்தோட உங்களுக்கு விஷய வரிப்படம். பொருளோட பாரம் தொழிற்பட்டு நிற்கும் கீழ் நோக்கி. இந்த பாரத்தின் காரணமா மேசையை கீழ் நோக்கி தள்ளிப்படுமே. அவ மேசை என்ன செய்யும்? நீட்டின 3ஆம் விதிப்படி ஒவ்வொரு விஷயக்கும் சமனும் எதிர்மான மருதாக்கத்தை கொடுக்கும். அப்ப நீ என்ன தள்ளுறா, அப்ப நான் ஒன்ன தள்ளுறேன்னு சொல்லி என்ன செய்யும்? இந்த டபிள்யூ காரணமா மேசை தள்ளிப்படுறதால அதுக்கு எதிராக மேசை பொருளுக்கு விஷய கொடுக்கும். இந்த டபிள்யூன்னு சொல்றது என்ன? ரைட், டபிள்யூவால மேசை என்ன செய்யப்படுது? தள்ளிப்படுது. ஆகவே மேசை வந்து பொருளை மேலுக்கு தள்ளும். அதுக்கு தான் நாங்க என்ன பேரு சொல்லுவோம்? செவ்வன் மருதாக்கம். அப்ப இந்த பொருள் ஓய்வில் ஈக்கிறண்டா எங்களுக்கு என்ன முடிவுக்கு வரையிலும்? இதே மாதிரிதான் நான் வெஸ்டேஜன் அதே விஷயம் தான். ரைட், மேல் நோக்கின விஷயம் கீழ் நோக்கின விஷயம் சமனாயிக்கும். ஆகவே டபிள்யூ மாறும், சமனாயிக்கும். அப்ப இதுல செல்றான் மேசை ஒரு பொருளினால் மேசை மீது பிரயோகிக்கப்படும் விஷயானது மேசையால் பொருளின் மீது பிரயோகிக்கப்படும் விஷயக்கு சமனா இல்லையா? சமன். ஆகவே கூற்று சரி. அப்ப ஏயும் சியும் மூணாவது ஆன்சர். ஏயும் சியும் சரி. அடுத்த 18வது கேள்வியை பார்த்தோம் என்றால், ஒரு தசையில் ஏற்ற படம் தரப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஃபர்ஸ்டுக்கே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். இங்க இந்த மாதிரி கிளைகள், சரியா? இந்த ஒரு தசையிலையும் ஒரு தசைக்கலாம் அப்படி இங்க கிளைகள் காணப்படுது. சரியா? அப்ப இப்படி கிளைகள் மூலம் அடுத்தடுத்து இதுக்கு கனெக்ட் ஆகி கொண்டு போகுது. விளங்குதா? அப்ப இப்படி கிளைகள் வந்தண்டா, இப்படி பிரான்ச், இப்படி கிளைகள் மூலம் அடுத்தடுத்து இது இணைச்சப்பட்டு கொண்டு போறது. கிளை கொண்டது யார் என்று சொல்லி தெரியும் எங்களுக்கு. அது இதய தசை களம். இதய தசை களம் இதய தசை இளையத்தை உருவாக்கும். அப்ப இதய தசை தான் என்ன இங்க காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இதய தசை எப்ப சரி கலைப்படையுமா? கலைப்படையாதே. கலைப்படைஞ்சா நாங்க இதய தசை கலைப்படைகிறது என்ன? நாங்க டெட்டு. சரியா? நாங்க இந்த செத்துட்டு. அதுதான் இதய தசை கலைப்படைஞ்சா நடக்கிது. அப்ப இதய தசையும் வந்து ஒரு சிறிய ஒரு காலம் ரெஸ்ட் ரவுண்ட் எடுக்கும். நாங்க அதை குறைய சுற்றோட தொகுதியில படிச்சுக்கிறோம்னா இதே வட்டத்துல. இங்க வந்து கலைப்படைமன் போட்டிக்கிறது வராது, இங்கேயும் வராது. அப்ப ஒருபோதும் கலைப்படையாது சரி, ஒருபோதும் கலைப்படையாது சரி. உங்களுக்கு இங்க பார்த்தாலே விளங்குது. இங்க உங்களுக்கு வரிகள் தென்படுதா இல்லையா? வரிகள் தென்படுது. இப்ப இங்க ஒவ்வொரு இதையும் பார்த்தென்றால் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒவ்வொரு களங்கள் தான் என்ன செய்யப்படுது? காணப்படுது. சரியா? இப்ப தனிக்கரு காணப்படுது, வரிகளும் காணப்படுது. ஆகவே எத்தனாவது ஆன்சர்? முதலாவது ஆன்சர். அப்ப இதுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட் நோட் தந்திக்கிற வன்கூடு தசை உங்களோட புக்ல ஒவ்வொரு தலைப்பேகையிலையும் படிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஷார்ட் நோட் கிளீனா தந்திக்கிறேன். என்ன வன்கூடு தசை, இதய தசை, மலமலப்பான தசை என்று சொல்லி ஒரு அட்டவணை ஒன்று அடிச்சு ஒப்பிட்டு தந்திக்கிறேன். அப்ப அதுல படிக்கிறது லேசி. 19வது கேள்வி. ஒளித்தொகுப்புக்கு தேவையான காரணிகள்ல எங்களுக்கு ஆய்வுகூடத்துல சயின்ஸ் லேப்ல வந்து டெஸ்ட் பண்ண இல்லாத காரணி என்ன? இவர் அவசியமான்னு காட்டத்துக்கு எங்களுக்கு யாரு பிராக்டிகல் செய்யலான்னு கேட்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒளித்தொகுப்புக்கோ இல்லாட்டி ஈஸ்வரியர் பரிசோதனைக்கு ஒரு காரணி தேவை என்று சொல்லி காட்டணும் என்றால் நீங்க அங்க அவரை கொடுத்து ஒரு அமைப்பு செய்யணும், கொடுக்காம வச்சு இன்னொரு அமைப்பு செய்யணும்.
அப்ப கொடுக்காம வச்ச செல்லைக்கு அங்க ரிசல்ட் கிடைக்கலாட்டி, உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கலாட்டி, உதாரணத்துக்கு நீங்க கார்பனீரொட்சைட்டை வந்து ஒளித்தொகுப்புக்கு தேவையா இல்லையான்னு சொல்லி காட்டுறதுக்கு ஒரு தாவரத்துக்கு கார்பனீரொட்சைட்டை கொடுத்து பாக்குறேன். மற்ற காரணிகள் எல்லாம் கொடுக்கறதான் கார்பனீரொட்சைட்டை கொடுக்குறது. சரி, அதையும் சேர்த்து அப்ப நார்மலான கண்டிஷன். கார்பனீரொட்சைட் தேவையான காட்டணும், ஒளித்தொகுப்பு நடக்கணும், கார்பனீரொட்சைட் தேவையான காட்டுறதுக்கு நீங்க அப்ப என்ன செய்யணும்? இன்னொரு அமைப்பு செய்யணும். அங்க கார்பனீரொட்சைட்டை கொடுக்காம வச்சு, மத்த எல்லாரையும் கொடுக்குறோம், ஆனா கார்பனீரொட்சைட்டை மட்டும் கொடுக்காம வச்சு ஒரு அமைப்பு கொண்ட செய்யும். செஞ்சென்றால் அங்க உங்களுக்கு அப்ப அங்க உங்களுக்கு வந்து என்ன, அங்க ஒளித்தொகுப்பு நடக்காம இருந்தென்றால் CO2 கொடுக்காம வச்ச இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலும் ஒளித்தொகுப்புக்கு CO2 தேவைன்னு சொன்ன விஷயத்த. ஆகவே அதே மாதிரி அப்ப அதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு பார்க்க வேண்டியது. எங்களுக்கு KOH யூஸ் பண்ணி கார்பனீரொட்சைட்டை கொடுக்காம வச்சு பார்க்கலும். ஒளிய வந்து சூரிய ஒளி படாம எங்களுக்கு பேப்பர்லாம் முட்டி வச்சு பிராக்டிகல் ஒன்று படிச்சு அப்ப அங்க ஒளியை டெஸ்ட் பண்றது. பச்சையத்துக்காக வேண்டி நாங்க என்ன, குரோட்டன் தாவரம் பல நிறங்களை கொண்ட ஒரு இலையொன்றை செலக்ட் பண்ணினால் அங்க பச்சை நிறமாகிய பகுதியில மட்டும்தான் ஒளித்தொகுப்பு நடக்கும், மற்ற பகுதியில நடக்காது. அப்ப அதெல்லாம் எங்களை செஞ்சு பார்த்திருக்கிறேன் நாங்க. சரியா, செஞ்சு பார்க்க இயலாது யாரு தெரியுமா? இவர் என்ன, தண்ணி. நாங்க ஒளித்தொகுப்புக்கு நீர் தேவைன்னு சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி நீரை கொடுக்காம வச்சேன்னு வைங்க, என்ன நடந்துடும்? அது ஒளித்தொகுப்பு நடக்க செய்யறதுக்கு முன்னுக்கு அது உசுரோடு ஈக்கணும்னா அப்ப அதுக்கு கட்டாயம் ஒரு அங்க நீர் ஈக்கணும். சரியா, அப்ப நீங்க நீரை கொடுக்காம வச்சென்றால், நீங்க நீரை கொடுக்காம விட்டா அந்த தாவரம் என்ன செஞ்சிடும்? இறந்து பெய்த்திடும். சரியா, தாவரம் செத்துடும். சரியா, அப்ப தாவரம் இறந்து பெய்த்தண்டா உங்களுக்கு பிராக்டிகல் செய்யலுமா? இயலாது. ஸோ நாங்க வந்து இதுங்களை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இயலாது. ஆகவே நீர் தான் ஆன்சர். அதுக்கு வேற மெத்தட்கள் இருக்கிற, சரியா, சமதானிகளை வச்சு கண்டுபிடிக்கிற மெத்தட். அதாவது உள்ளெடுக்கிற CO2 வெளியேற்ற ஆக்சிஜன் ஈக்கிறதானே வாயு. அப்ப உள்ளுக்கு எடுக்கிற CO2 ஈக்கிற ஆக்சிஜன் சமதானியும் நாங்க வெளியேற்ற ஆக்சிஜன்ல நாங்கள தாவரம் வெளியிடுறோம் ஒளித்தொகுப்பின் போது வெளியிடக்கூடிய ஆக்சிஜன் ஈக்கிற சமதானியும் ஒரே மாதிரி ஒன்று சொல்லி பார்த்து எங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு இயலும். நீர் தான் நீருக்கு நாங்க பாக்குற CO2 இல்ல, H2O தண்ணியில இருக்கக்கூடிய அந்த சமதானி ஒளித்தொகுப்பின் போது வெளியிடக்கூடிய ஆக்சிஜன் லீச்சக்கூடிய சமதானியோட மெச்சாகினால் அப்ப நாங்க சொல்ற ஆக்சிஜன் லீக்கிற சமதானி வந்திருக்கிறது யார்கிட்ட H2O இருந்து தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்யலாம்? கன்ஃபார்ம் பண்றதுக்கு இயலும். அப்ப அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? அப்ப அங்க தண்ணி இருந்திக்கணும் சொல்லி எங்களுக்கு காட்டுறதுக்கு இயலும். சரியா, அடுத்த 20வது கேள்வி. 20வது கேள்வி நாங்க பார்த்தோம். 20வது கேள்வியில என்ன சொல்லியிருக்கிறான்? மூலக்கூற்று சூத்திரம் C5H12 கொண்ட ஹைட்ரோ கார்பன். அப்படி இதெல்லாம் நாங்க லாஸ்ட் பாடத்துக்கு 14ஆம் பாடத்துல வருது. சரி, நாங்க படிப்போம். இதெல்லாம் நான் இப்ப டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு போறோம். என்னென்றால் C5H12 சொல்லி இருந்தால் நாங்க படிச்சுக்கிறோம், Cக்கு நீங்க கொடுக்கிற நம்பர் 2 மடங்கு இருந்தால் அவங்களுக்கு என்ன பேரு சொல்றால் நாங்க அட்கீன். என்னன்னு சொல்றோம்? நாங்க அட்கீன் வகையை சேர்ந்தது, அட்கீன் வகையை சேர்ந்த மூலக்கூறுன்னு சொல்றோம். அட்கீன். சரியா, ஈன் முடியும். இதே கார்பனை கொடுக்கிற நம்பர் 2 மடங்கோட 2n. இது என்னண்டா, இது 2n இருந்து அதோட 2 கூட்டினா வாரது. உதாரணத்துக்கு இந்த C8 இருந்து அப்ப H எத்தனை ஆயிக்கணும்? 18 ஆயிக்கணும். 8 2 16, அதோட 2 கூட்டினா 18. இப்படி இருந்தென்றால் அவங்களுக்கு நாங்க சொல்றோம் அட்கேன். ஏன்னு முடியும். அப்ப இங்க ஏன்னு முடியும், ANE. இங்க ENE முடியும். அதுக்கு டபுளா இருந்தா சரி. இவர் 5 இவர் 10 இருந்தா சரி. இதே உங்களுக்கு இவர் இல்ல உங்களோட சிலபஸுக்கு, அப்போ நான் சொல்லிட்டு போறேன் 2 மடங்கோடு இருந்து 2 கழிச்சால் அப்ப இப்படி இருக்கிற ஆள் வந்து 2 மடங்கோடு 2 கழிச்சால் இது 10 இது 20 ஆகி 2 கழிச்சா 18. அப்ப C10H18 இருந்தா அது அட்கைன், கடைசி வகை அட்கைன். ஒரு புக்ல நான் நினைக்கிறேன் இவருக்கு இல்லையா, மற்ற 2 பேரும், ஆனா உங்களுக்கு இவருக்கும் தெரியணும் தானா? சரியா, அப்ப எப்படி முடியும்? பேரு ஐன்னு முடியும்.
ஐன் முடியும் சரியா. ஸோ இப்போ சொல்லுங்க இங்க C5H12 அண்டிக்கிற அப்ப 2 மடங்கு 5 தான் என்ன அது அட்கீன், 2 மடங்கோட 2 கூட்டிப்படுது H10 அல்ல H12 வருது. ஆகவே இது அட்கேன் ஈனடி சொன்னது பிள்ளை. உயிர்வாயுவோட ஒரு கூறா. உயிர்வாயுண்டா என்ன தெரியுமா, நாங்க வீட்டுல சமையலறையில கழிவுகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி எங்களுக்கு என்ன செய்யலும் உயிர்வாயு தயாரிச்சதுக்கு இயலும். அது எங்களுக்கு அந்த உங்களுக்கு தெரியுமாண்ணா கேஸ் தட்டுப்பாடு வரச்சல்ல இதெல்லாம் ஃபேமஸா பெய்து கொண்டு இருந்து வீட்டு கழிவுகளை எல்லாம் யூஸ் பண்ணி உயிர்வாயு உற்பத்தி செய்யறேன்னு சொல்லி பயோகேஸ் பிளான்ட் யூனிட் சொல்லி அப்ப அது ஃபேமஸா பெய்து கொண்டு இருந்து கழிவுகளை பயன்படுத்தி அங்க எரியக்கூடிய வாயு ஒன்றை உருவாக்கியது சரியா. அப்ப உங்களுக்கு தெரியணும் உயிர் வாயுல ஒரு வாயுவல் ஈக்கிறது, நிறைய வாயுக்கள் மிக்ஸ் ஆகிக்கிறது தான் உயிர் வாயு. அது ஒரு பொதுவான ஒரு பேரு சரியா. உயிர் வாயுல கூடுவா காணப்படுற யார் என்றால் இந்த கழிவுகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள்ல வந்து பாக்டீரியாக்கள் எல்லாம் தொழிற்பட சிலைக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான வாயு தான் யாரு, இந்த CH4 தெரியும். இதோட பேரும் மெத்தேன் வாயு சரி. அப்ப மெத்தேன் வாயு தான் அதுல 70-80% ஈக்கும். மற்றது கார்பன் ஆக்சைடும் அதுல கார்பன் ஆக்சைடும் ஈக்கும். அதோட மத்த வாயுக்களும் அதுல இருக்கிற கழிவுகளுக்கு ஏற்ற மாதிரி அதுல வரும். மெயினா CH4 தான் ஈக்கும் சரியா. 70-80% CH4 தான் ஈக்கும் உயிர் வாயு. அப்ப அது எங்களுக்கு சமையல் அறையில சமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாயுவாக யூஸ் பண்றதுக்கு சரி எரியக்கூடிய வாயு. சோ அங்க உயிர் வாயுட கூறாக அட்கேன் வருமோன்னு சொல்லி கேட்டா, இதுல காட்டப்பட்டிருக்கிறது வருமோன்னு சொல்லி கேட்டால் உண்மையா இந்த பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கஷ்டமான பாயிண்ட்ஸ் ஒன்று தானே ரைட். அப்ப அது சொல்லி நாங்க இதை நாங்க பெண்டிங்ல வச்சு கொண்டாலும் பரவாயில்லை. நான் இப்ப விளக்கம் சொன்னதுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியாட்டியும் எங்களுக்கு மத்த ஆன்சர்களுக்குள்ளால போயிட்டு கண்டுபிடிச்சு கொள்ளையிலும் சரியான ஆன்சர். அப்ப உண்மையா இந்த அட்கேன் சொல்றது ஒரு வகையான திரவமா தான் நீக்கும் வாயு அல்ல உண்மையா. அப்ப 2வது ஆன்சரும் வராது, ஆனால் அதை வச்சுக்கொள்ளுமே சரி. உங்களுக்கு தெரியாண்டே வச்சுக்கொள்ளுமே நாங்க அதுக்கு விளக்கம். 3வதுக்கு வரும் பல்போதிய மாக்களுக்கு உட்படுத்தலாம். பல்போதிய மாக்களுக்கு உட்படுத்தல் யார் என்றால் அட்கீனையும் அட்கைன் இந்த 2 தான் எங்களுக்கு பல்போதிய மாக்கள். ஏன்னா அவங்கள தான் இரட்டை பிணைப்பு வரும். யாருல அட்கைன்ல மும்மை பிணைப்பு வரும். அட்கீன்ல இரட்டை பிணைப்பு வரும். அட்கேன்ல சிங்கிள் பிணைப்பு தான் வரும். அப்ப சிங்கிள் பிணைப்பு வந்ததுக்கு ஏன் ஒரு செயின் ஒன்று உருவாக்குறதுக்கு ஏறா. ஏண்டால் செயின் ஒன்று உருவாக்கணும் என்றால் 2 இருந்தா அதுல ஒன்று உடைச்சி அந்த செயினை கொண்ட கொடுத்து செயினை உருவாக்கணும். இங்க 3 இருக்கிறதா அதுலயும் ஒன்றை கொடுத்து ஒரு செயின் ஒன்றை உருவாக்குறதுக்கு ஏறும். அப்ப ஒன்றை எக்ஸ்ட்ரா ஈக்கணும் அவர்கிட்ட. அப்ப அப்படி இங்க இல்ல, இங்க அவர்கிட்ட ஈக்கிறதே என்ன தனித்தனி பிணைப்போட இணைஞ்சுதான் ஈக்கிறது, ஆல்ரெடி கம்ப்ளீட்டா தான் ஈக்கிறது. அப்ப எக்ஸ்ட்ரா இப்படி இன்னொரு பிணைப்பு இல்ல, இருந்தா தான் நிறைய பேர் சேரையிலும். நிறைய பேர் சேரியதே பேரு தான் இந்த பல்போதிய மக்கள். அப்ப அது அட்கேன் என்ற தலைவர் அட்கேனே இவர். அப்ப அவருக்கு செய்யறதுக்கு இயலாம், பல்போதிய மக்களை செய்யறதுக்கு இயலாம். அப்ப 3வது ஆன்சர் வராது. 4வது ஆன்சர் இது நான் லேசான கேள்வின்னு சொல்றதுல இப்படித்தான் உங்களுக்கு எல்லா கேள்வியும் லேசா வராது. 40 கேள்வியில் ஒரு 5 கேள்வியை கொஞ்சம் சிக்கலா போடுவான். அந்த A+ எடுக்கிறதுக்கான கேள்விகளாக இருக்கும் சரியா. அப்ப C5H12 ஹைட்ரோ கார்பன் தகனம் அடைய சிலைக்கு யாரு வாருன்னு தெரியும். தகனம் என்றாலே ஆக்சிஜனோட நடக்கிறதாக மாத்தான் எழுதணும் சரி. விளைவாக யார் வரும், பூரண தகனம் நடந்தால் கார்பன் நோஆக்சைடு வராது, கார்பன் நீராக்சைடு தான் வரும். அப்ப கார்பன் ஆக்சைடும் தண்ணியும் வரும், H2O வரும் சரியா. இப்ப என்ன சொல்லுங்க, என்ன நடக்கும், சமப்படுத்தல் செய்யணும். எப்படி சமப்படுத்துறது, கார்பன் எத்தனை பாருங்க இந்த சைட்ல 5. அப்ப இங்களையும் என்ன கார்பன் 5 ஆகணும். ஆவே முன்னுக்கு 5 நம்பரை போட்டு ஆக்சிஜன் மாறுது அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நாங்க ஃபர்ஸ்ட் கார்பனை பார்த்தோம், கார்பனை பேலன்ஸ் பண்ணிட்டோம் 5 போட்டு. அப்புறம் ஹைட்ரஜனை பாருங்க 12. அப்ப ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணதுக்கு என்ன செய்யணும், இங்க H2O ஈக்கிறேன். அப்ப இந்த 2H தானே, 3க்கு நாங்க 12 போடணுமா தேவையில்லை, 6 போட்டா போதும். ஏன் 6 2 12 இன்னும் 2 ஈக்கிறேன். 6 2 12. அப்ப எத்தனை ஹைட்ரஜன் 12 ஆயிட்டு. இப்ப ஆக்சிஜனை டோட்டலா பாருங்க இங்க எத்தனை, இங்களையும் கூடி ஈக்கிறீங்களா குறைச்சலையும் ஈக்கிற. அப்ப இங்கதான் நம்பர் போடணும் நாங்க சரி. அப்ப இங்களே பார்த்துட்டு தான் வரும். அப்ப ஈன ஆக்சிஜனுக்கு இன்னும் 2 ஈக்கிற. அப்ப 5 ஈக்கிற, 5 I2 10 ஆக்சிஜன் ஈக்கிற, 10 ஆக்சிஜன் ஈக்கிற. 100 அல்லது ஆக்சிஜன் 10 ஆக்சிஜன். இங்கல பார்த்தா 6 ஆக்சிஜன் ஈக்கிற, 6 ஆக்சிஜன் ஈக்கிற. 60 அல்ல 6 ஆக்சிஜன் ஈக்கிற.
மொத்தமா எத்தனை 16 ஆக்சிஜன். 16 ஆக்சிஜன் நீக்கிறேன். ஸோ 16 ஆக்சிஜன் நீக்கிறேன்னா இந்த சைட்ல, இந்த சைட்லயும் 16 வரணும். இணைக்கு எத்தனை வரணும்? ஆக்சிஜன் கிட்ட 8 வரணும். இது கிளியரா? சரி. இப்ப அவன் சொல்றான் பாருங்க, ஒரு மூல் இதுட ஒரு மூலம் தாக்கம் அடைய போறது. நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், முன்னுக்கு இருக்கிற நம்பர் எதை குறிக்கும்? மூல்களுக்கு இடையிலான விகிதத்தை. அப்போ இந்த இதுக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர் என்ன? ஒரு நம்பருமே இல்லாட்டி என்ன நம்பர் இருக்கிற? 1 இருக்கிற. அப்ப அந்த 1 சொல்றது ஒரு மூலை குறிக்குதான். அப்ப விகிதம் காணதே தெரியும் தானே. அப்ப இந்த முன்னுக்கு நம்பர் எல்லாம் விகிதம். அப்ப இவர் 1 தான் ஒரு மூல் என்றால் 8 எத்தனை? அப்ப 8 மூல். இந்த 1 2 மூல் என்றால் 8 என்ன? 16 மூல். இந்த 1 சொல்லியது 3 மூல். இந்த உண்மையான மூல் 3 மூல் என்றால் இந்த 8 வந்து அது எத்தனை? 1க்குத்தான் 3 மூல். அப்ப 8 கண்டால் 8 3 24 மூல். அப்படித்தான் பார்த்துக்கொண்டு போகணுமா? அப்ப இங்க இப்ப 1க்கே பார்த்துக்கொண்டு போயிலுமே லேசி. 1 ஒரு மூல், 8 8 மூல், 5 5 மூல். அப்ப H2க்கு முன்னுக்கு எத்தனை மூல்? அப்ப H2 எத்தனை மூல்? 6 மூல். அப்ப அவன் என்ன சரியான சொல்லி பாருங்க, ஒரு மூல் தகனம் அடைய செல்லைக்கு இவர்கிட்ட சமன்பாட்டின்படி 6 மூல் உருவாகுதா இல்லையா? ஒரு மூல் தாக்கம் அடைய செல்ல 6 மூல் உருவாகுது. சரி. அப்ப 4வது, அப்ப எங்களுக்கு முதலாவது பில உயிர்வாயுட கூறல்ல இதுவும் பில. அப்ப கடைசி இந்த விஷயம் தெரியுமென்றாலே உங்களுக்கு இது கான்செப்ட் போயிடுமாண்ணா, தகனம் எழுதுறது. இப்ப 6 மூல் நீர் உருவாகும்னு சொல்றது. சரி. இப்ப 20 கேள்வி பார்த்திருக்கிறோம். ஸோ எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவுக்கு லைக்களையும் போட்டு, ரைட். அப்போ அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் குரூப்புகளையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் டவுட்கள் இருந்தால் கேளுங்க. அடுத்தது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிளியரானு சொல்லி கொஞ்சம் கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்க. ஏன்னா இப்போ இதில் வந்து இது நான் ஃப்ரீயாக அவங்களே டீச் பண்ணுறது யூடியூப்பில். அப்போ இதால் உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்குற உங்களோட ஃபீட்பேக் தான். உங்களோட ஃபீட்பேக், உங்களோட லைக்ஸ், இதுகள் தான் இந்த வீடியோ இன்னும் ப்ரொமோட் பண்ணும். சரியா? நிறைய பேர் போய்த்து சேரத்துக்கு. ஸோ கட்டாயம் அதை செய்வோம். கைண்ட் ரிக்வெஸ்ட் உண்டு. சரி, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸையும் பார்த்து கொள்றதுக்கு இல்லைன்னா. ஸோ இதுக்கு முன்னே போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இணையும் 2 கார்ட்ஸ் நான் வீடியோ முடியத்தோட அந்த வரத்துக்கு செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு பார்த்து